Hello everyone, welcome to Geta Chaya. So today we brought up with a very new recruitment process under the company Satish Dhawan Space Center. So இது எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கீழே தான் வருது, which is under Department of Space Government of India. ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லொக்கேட்டட் 100 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் நார்த்தில் தான் வந்து இந்த கம்பெனி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா infrastructure for national and international customers to accomplish diverse launch vehicles or satellite missions. So vehicles satellites launch பண்றது தான் ஒரு மெயின் ஒர்க்காகவே வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். So this has offered you a job recruitment. So இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றது நம்ம கிளியரா பார்த்துடலாம். So it is based on the production of rocket motor and also its testing facilities எல்லாமே பார்க்கறது. அது மட்டும் இல்லாம launching complexes for launching a variety of rockets வந்து launch பண்றது. அது மட்டும் இல்லாம ராக்கெட்டோட ட்ராக்கிங் சிஸ்டம் எல்லாம் பார்க்கறது தான் வந்து இதோட ஜாப் ரோலே. ஸோ திஸ் இஸ் அண்டர் த போஸ்டிங் லெவல் 10. ஸோ இதுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 56,100ல இருந்து 1,77,500 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஜாப் ரோலுக்கு ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியருக்கு தான் வந்து ஜாப் ரோல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஹூ ஆர் ஆல் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி ஃபர்ஸ்ட் மெஷின் டிசைனிங்ல பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ எங்க வந்து உங்களுக்கு பிளேசஸ் போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல போடுவாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ த பர்சன் ஹூ ஹாஸ் ஸ்கோர்ட் இன் எம்இ ஆர் எம்டெக் எம்எஸ்சி இன்ஜினியரிங்ல 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் மெஷின் டிசைனிங் போஸ்ட். ஓகே, ஸோ இந்த மெஷின் டிசைனிங்ல பாத்தீங்க அப்படின்னா எம்இ எம்டெக் ஆர் எம்எஸ்சி சொல்லியிருந்தேன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு மெஷின் டிசைன்ல வந்து ஈக்குவலண்டா இருந்துச்சு அப்படின்னா பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தா யூ கேன் அப்ளை. அதுவே வந்து இஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் யூஜி கோர்சஸ் பிஇ ஆர் பிடெக் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதே மிஷின் டிசைன் ஈக்குவலண்டான கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 65% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க வச்சிருந்தீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 3 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ டெஹ்ராடன் அண்ட் உத்தரகாண்ட்ல தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் 1 போஸ்டிங் இருக்கு. அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ் ஸ்ரீஹரிகோட்டால பாத்தீங்க அப்படின்னா 2 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எம்இ எம்டெக் எம்எஸ்சி இன்ஜினியரிங் which is equivalent to engineering and industrial engineering, the same 60% PG courses-க்கும் and UG courses-க்கு பாத்தீங்கன்னா 65% வந்து வச்சிருந்தீங்க equivalent to industrial engineering-ல வச்சிருந்தீங்க அப்படின்னா you guys are eligible to apply for this industrial engineering. So next பார்த்தோம் அப்படின்னா electrical and electronics engineering. So இதுல பாத்தீங்க அப்படின்னா one post is identified for person with disabilities-க்கு 1 post இருக்கு. அண்ட் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் லைக் பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா along with the aggregate of 65% of marks வச்சிருந்தீங்க அப்படின்னா you guys are eligible to apply for this postings. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பேரிக் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. ஸோ இது எல்லாமே போஸ்டிங் 1, 2, 3, 4ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது 4th போஸ்ட் பார்த்தோம்னா அட்மாஸ்பேரிக் சயின்ஸ் ஆர் மெட்டலர்ஜி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 1 வேகன்சி இருக்கு. ஸோ எங்கன்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி இன் அட்மாஸ்பேரிக் சயின்ஸ்லயோ இல்ல மெட்டலர்ஜிலயோ நீங்க எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க along with 60% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா you can apply for this. And if you have completed like BSc in physics mathematics combination ல முடிச்சிருந்தீங்க along with 65% of aggregate வச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this posting. Okay,
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்சர்வ் கேட்டகரியில் 1 வேகன்சி இருக்கு, விச் இஸ் கம்மிங் பிளேசஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பிளேசஸ்லாம் வந்து உங்களுக்கு லைக் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஹூ ஆர் ஆல் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி இன் அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ஆல்சோ பிஎஸ்சி இன் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அஸ் அடிஷனல் சப்ஜெக்ட்ஸை வந்துருச்சு. அலாங் வித் 65% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். தென் பார்த்தோம் அப்படின்னா 6th போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் போஸ்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 15 போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேஷில் வந்து 10 இருக்கு, அது மட்டும் இல்லாமல் திருவனந்தபுரம் அண்ட் கேரளாவில் 3 இருக்கு, அது மட்டும் இல்லாமல் வாழமலையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ யார் எலிஜிபிள், அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆர் பிடெக் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 7th போஸ்டிங். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 வேகன்சிஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வந்து சப் கேட்டகரியா அன்ரிசர்வ்ட் எஸ்சி எஸ்டி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தீங்க வித் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் 7 போஸ்டிங். இதுக்கு முன்னாடி லெவல் 10 அதாவது இன்ஜினியரிங் ஆர் சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு பார்த்தோம், அதோட salary பேக்கேஜ் ஹையாக இருந்துச்சு. இதோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் 7க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட salary பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் உங்களோட salary பேக்கேஜ் இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோல கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. So next chemical engineering identified for PCR யூனிட் ராசயானில பாத்தீங்க அப்படின்னா 1 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. The same first class diploma chemical engineering recognized institutions or யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you are eligible for this. So next பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 10 போஸ்ட் அவைலபிளாக இருக்கு. அன்ரிசர்வ்ல 4 கேட்டகரி, ஓபிசியில் 3, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1 அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 கேட்டகரி 1 இருக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் அவைலபிளாக இருக்குது விச் இஸ் ஃபார் எஸ்டி கேண்டிடேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. சேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். கமிங் டு சிவில் இன்ஜினியரிங் 1 போஸ்ட் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ இது எல்லாமே டிப்ளமோ கேட்டகரி தான், அதாவது லெவல் 7 அப்புறம் ட்ரைனிங் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஸோ டிப்ளமோ in CSC along with first class 2 vacancies வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சேம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 2 போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஐடென்டிஃபைட் பை பிசி ஆர் யூனிட் ராசியானில பார்த்தீங்க அப்படின்னா 1 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. சேம் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் லெவல் 7, அதாவது இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் லெவல் 7 இதோட salary பேக்கேஜ் சேம் ப்ரீவியஸ் இதில் பார்த்த மாதிரி தான், லெவல் 7க்கெல்லாம் ஒரே பேக்கேஜ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 44,900 வந்து 1,42,400 rupees வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அதாவது ரோல் ஆஃப் போஸ்ட் கெமிஸ்ட்ரி 1 வேகன்சி இருக்கு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுலயும் ஒரு வேகன்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் பிஎஸ்சி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ்.
ஸோ நெக்ஸ்ட் 17th 18th 19th பார்த்தோம் அப்படின்னா 19th போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஆர் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்ல அதாவது ஃபோட்டோகிராஃபி ஆர் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபில நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா we can apply for this. So next 20th posting பாத்தீங்க அப்படின்னா library assistant. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒன் போஸ்டிங் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் இதுக்கு என்ன எலிஜிபிள் கிரைட்டேரியா அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேஷன் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே we can apply for this, and along with that மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்ல வந்து முடிச்சிருந்தீங்க, அதர்வைஸ் அதுக்கு ஈக்குவலண்டா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா we can apply for this library assistant posting A. Okay, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோகிராஃபருக்கு கூட ஒரு போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 1 அவைலபிளா இருக்கு. அண்ட் ஹூஸ் குவாலிஃபைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ ரேடியோகிராஃபி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு கம்மியா இல்லாம 2 இயர்ஸ்க்கு மேல வந்து நீங்க டிப்ளமோ கோர்சஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னீஷியன் பி லெவல் 3க்கு பார்த்தோம் அப்படின்னா சேலரி பேக்கேஜ் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கெமிக்கல் கேட்டகரியில, ஸோ விச் இஸ் லைக் 6 போஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்எல்சி அண்ட் எஸ்எஸ்சி பாஸ் ஆயிருந்தோம் அப்படின்னாலோ இல்ல என்சிவிடி கீழே இருக்க ட்ரேட்ஸ் ஐஐடி என்பிசி அண்ட் என்ஏசி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அலாங் வித் தட் லைக் கெமிக்கல் அட்டெண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல்ல இருந்திருந்தாலோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கெமிக்கல்ல இருந்திருந்தாலோ இல்ல மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட்ல இருந்தாலோ லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல்ல இருந்திருந்தாலோ ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் ரோல் நீங்க பண்ணிட்டு இருந்திருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் அப்ளை ஃபார் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ஐடென்டிஃபை ஃபார் பிசிஆர் யூனிட் ரசாயன. இதுல பார்த்தோம் அப்படின்னா 7 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. சேம் எஸ்எஸ்எல்சி or SSC pass plus IIT NTC NAC which is coming and NCVT இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா the same previous இதுல என்ன பார்த்தோமோ the same thing தான் இதுலயும் வருது. ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா 6 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல வந்து ரெக்வயர்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா SSLC or SSC pass plus ITI NTC NAC வந்து undergone in electrician trade from NCVT-ல நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you are eligible to apply for this. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா electrician the next one is electrician, so which is under Rasayan unitல வந்து பாத்தீங்கன்னா 2 vacancies இருக்கு. சேம் equal eligibility, that is SSLC SSC along with the ITI and then NTC and NAC வந்து NCVT background கீழே நீங்க முடிச்சிருந்தீங்க, எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா we can just apply for this. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 19 போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கும் சேம் கேட்டகரி SSLC SSC ITI plus NTC or NAC which is coming under fitter trade from NCVT கீழே வரதுல நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா we can apply for this. Next பார்த்தோம் அப்படின்னா fitter in Rasayane, which is we have 2 postings the same category SSLC SSC and along with it ITC NTC and NAC which is coming in fitter trade NCVT ல வரதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ த சேம் கேட்டகரி சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரேட் ஃப்ரம் NCVT-ல along with that SSLC SSC முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனரிங். இதுல பாத்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. இதுவும் அதே தான் லைக் IIT NTC or NAC which is in refrigerating and air conditioning trade from NCVT-ல முடிச்சிருந்தாலோ SSLC or SSC முடிச்சிருந்தீங்கன்னா you can apply for this. So next பார்த்தோம் அப்படின்னா pump operator mechanic, pump operator along with mechanic 1 postings available இருக்கு. So SSLC or SSC pass mark along with that ITI or NTC முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you are eligible to apply for this. So next photography or digital photography or digital photography. So இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 postings உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. SSLC or SSC pass along with ITI NTC NAC in photography or digital photography trade from NCVT இதுல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. So next பார்த்தோம் அப்படின்னா electronic mechanic. So இதுல பாத்தீங்கன்னா 12 postings உங்களுக்கு இருக்கு. So which is like same qualification SSLC or SSC pass along with ITI NTC NAC in electronic mechanic trade from NCVT.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாய்லர் அட்டெண்டன்ட் 2 போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. SSLC, SSC அண்ட் தென் SSC பாஸ் அலாங் வித் தட் NEC இன் பாய்லர் அட்டெண்டன்ட் ட்ரேட் முடிச்சிருந்தீங்க, NCVT கீழே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் சர்டிஃபிகேட்டோட நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் மெக்கானிக். ஸோ இதில் 1 போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. SSLC ஆர் SSC plus ITI and NTC, NEC in digital mechanic trade from NCVT ல நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. Next instrument mechanics 1 posting available இருக்கு. ஸோ அதுவும் unreserved categoryல. Instrument mechanic trade from NCVT அதுக்கு கீழே இருக்க ITI or NTC or NEC முடிச்சிருந்து along with that SSLC and SSC பாஸ் ஆயிருந்தீங்கன்னா you can just apply for this. So next பார்த்தோம் அப்படின்னா civil level 3 இது வந்து டிராட்ஸ்மேன் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லெவல் 3. ஸோ இதோட பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் வந்து 1 போஸ்டிங் அவைலபிளா இருக்கு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா SSLC, SSC பாஸ் மார்க் அலாங் வித் டிராட்ஸ்மேன் சிவில் ட்ரேட்ல NCVT கீழே ITI அண்ட் NTC அண்ட் NEC முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது 3ல ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்கன்னா கூட யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குக். ஸோ குக்குக்கு பார்த்தீங்க குக்குக்கு கூட உங்களுக்கு வேகன்சி இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 போஸ்டிங்ஸ் தான் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா SSLC or SSC மெட்ரிக் அலாங் வித் 10th ஸ்டாண்டர்ட் இது 3ல எதுவும் நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா கூட you can apply for this along with 5 years of experience in cooking. Okay, so well experience hotel or canteen la வந்து நீங்க cooking experience இருக்கீங்க அப்படின்னா you can apply for this. உங்களோட salary package பார்த்தீங்க அப்படின்னா 19,900 ல இருந்து 63,200 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ சேம் பாஸ் மார்க் இன் SSLC, SSC or metric or 10th standard முடிச்சிருந்தீங்கன்னா along with should satisfy the prescribed physical fitness standards and endurance test standards. So test standards அது மட்டும் இல்லாம physical fitness நீங்க உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா you will be eligible to apply for this fireman position. So next பார்த்தோம் அப்படின்னா light vehicle driver. So இதுக்கு 3 postings அவைலபிளா இருக்கு. சேம் SSLC, SSC, metric 10th standard ஏதோ முடிச்சிருந்தீங்கனாலும் you can apply for this and 3 years experience as light vehicle driver. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம LBD லைசன்ஸ் வந்து நீங்க வச்சிருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லைக் NUSB லெவல் 7 போஸ்டிங். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 44,900ல இருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா NUSBன்ற போஸ்ட் 1 வேகன்சி வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ், ஓகே, விச் இஸ் நாட் லெஸ் தேன் 3 years அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேகன்சிஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு டேட்டா ப்ராசஸிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்னா டிராட்ஸ்மேன் பி லெவல் 3 போஸ்டிங்க்கு 21,700ல இருந்து 69,100 வரைக்கும் வாங்க முடியும். டிராட்ஸ்மேன் சிவில் போஸ்டிங் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வேகன்சி இருக்கு. யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தோம்னா SSLC or SSC பாஸ் along with that ITI, NTC or NEC டிராட்ஸ்மேன் சிவில் ட்ரேட் ஃப்ரம் NCVT. ஸோ இதில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா we can apply for this. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் பி லெவல் 3ல பார்த்தீங்க அப்படின்னா salary package 21,700ல இருந்து 69,100 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி லெவல் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 1 வேகன்சி இருக்கு. எலிஜிபிலிட்டி லெவல் SSLC or SSC or 10th கிளாஸ் பாஸ் மார்க் வாங்கியிருந்தாவே போதும். அலாங் வித் தட் ITI, NTC, NEC இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து NCVT இருந்து நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜாப், என்ன வேலை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு டிசைனிங் அண்ட் ஆல்சோ வேரியஸ் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ்ல இருக்க டெக்னிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளா அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கறது தான் நம்மளோட வேலை. ஸோ இதுதான் சயின்டிஸ்ட், இன்ஜினியரிங், SC, மெக்கானிக்கல், மிஷின் டிசைனுக்கு கீழே வர மேனேஜ்மெண்ட் ரோல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமிங், பிளானிங், அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். லைக் மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட், பிளானிங் அண்ட் அலோகேஷன், அண்ட் தென் பட்ஜெட், காஸ்டிங்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் பிளானிங், பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, காஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸ் வந்து பிளான் பண்ணுறது, அலாங் வித் தட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் போஸ்டிங்ஸ் கீழே வர ஜாப் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ரிலேட்டடா இருக்க எல்லா ரெஸ்பான்சிபிள் ஆக்டிவிட்டிஸையும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டத்துக்கு வந்து மெயின்டைன் பண்றது, அது மட்டும் இல்லாமல் டிசைன் பண்றது தான் உங்களோட வேலை. அலாங் வித் தட் அட்வான்ஸ் பவர் அண்ட் மோட்டார் கண்ட்ரோல் பேனல்ஸையும் வந்து ரியலைஸ் பண்ணி அதை வந்து டிசைன் பண்றதும் உங்களோட வேலை தான். வித் WWF drivers and then motor management systems, operational management support of electrical systems at various facilities. So electrical system இருக்க எல்லா சைடுக்குமே வந்து நீங்களா வந்து போயிட்டு லைக் டிசைனிங் அண்ட் தென் பிளானிங் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா scientist engineering atmospheric science or metallurgy. So இதோட nature of work என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ following metallurgical and weather observation activities in the center. ஸோ வெதரையும் அது மட்டும் இல்லாமல் மெட்டலர்ஜிக்கல் அண்ட் வெதர் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கறது. ஸோ இதோட மெயின் ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலர்ஜிக்கல் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிள் டியூட்டியாக இருக்கும். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சவுண்டிங்ஸ் வித் விண்ட் ப்ரொஃபைலர் அண்ட் ஜிபிஎஸ் ஆர்எஸ் அசட்ஸ் டேட்டா ப்ராசஸிங் இதெல்லாம் பார்க்கறது அண்ட் தென் லைட்னிங் அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே டெய்லி மெட்டலர்ஜிக்கல் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுறது தான் வந்து ஸோ அட்மாஸ்பரிக் சயின்ஸ் ஆர் மெட்டலர்ஜி கீழே வருது. ஸோ சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் எஸ்சி கீழே என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா ஸோ பியூரிட்டி அண்ட் கண்டாமினன்ட் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் அனாலிசிஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயிட் கண்டாமினன்ட் அனாலிசிஸ் இதெல்லாமே நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் போஸ்டிங் கீழே என்னென்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஸ்போசல் ஆஃப் ரெசிடுவல் ப்ரோபலன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்றது, அது மட்டும் இல்லாமல் அனாலிசிஸ் ஆஃப் சாலிட் மோட்டார்ஸ் வந்து அனலைஸ் பண்றது, அண்ட் தென் டிசைனிங் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ் அலாங் வித் சர்க்கியூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக வந்து நீங்க வந்து பார்க்கறதுல தான் உங்களுக்கு புரியும். Whether checking all the raw materials are available for this creating rockets or not, இது எல்லாமே நீங்க செக் பண்றது தான் வந்து will come under chemical engineering process. So next பார்த்தோம் அப்படின்னா லைக் சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பார்த்தோம்னா சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 86,955 rupees வந்து உங்களுக்கு பேசிக் பேயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அலாங் வித் டிஏ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களோட இயர்ஸ் எலிஜிபிள் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 18 to 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் இது மூணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 69,595 rupees உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அலாங் வித் டிஏ அண்ட் ஹெச்ஆர்ஏ டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் படி என்ன ப்ரொவைட் பண்றாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அலாங் வித் தட் இயர் ஆஃப் எலிஜிபிலிட்டி டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 18 to 35 இயர்ஸ் நீங்க வந்து இருந்தீங்க அதுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவா 39,525 rupees கொடுக்குறாங்க. ஸோ 18 to 35 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் டெக்னீஷியன் பி ஜாட்ஸ்மேன் பி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் 33,635 வந்து பேசிக் பேவா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது உங்களோட பேசிக் பே. இதுல ஏஜ் கிரைட்டீரியா 18 to 35 ஏஜ் நீங்க இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். குக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேயா 30,845 rupees வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ குக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கிரைட்டீரியா 18 to 35 இருக்கணும். அதே ஃபயர்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் கிரைட்டீரியா 18 to 25 இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலரி பேக்கேஜ் பேசிக் பேவா 69,595 rupees வந்து இருக்கு. அலாங் வித் டிஏ ஹெச்ஆர்ஏ அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 18 to 35 இயர்ஸ்க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக நம்ம 42 போஸ்ட் பார்த்தோம். இந்த 42ல் 1 to 20 போஸ்டிங்ஸ் அதாவது எஸ்சி சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் அலாங் வித் டெக்னிக்கல் இன்ஜினியர் அந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டோட்டல் ஆஃப் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ருபீஸ் வந்து 750 rupees. ஸோ இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். ஸோ எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் 750 rupees எஸ்சி எஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூ பர்சன் வித் டிசபிலிட்டி ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு பே திஸ் அப்ளிகேஷன் ஃபீ.
அதுவே வந்து அது இல்லாம இருக்கும்போது எக்ஸாம் நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து 250 அப்ளிகேஷன் ஃபீஸை மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் 500 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ திங் ரிகார்டிங் யோர் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ இப்போ 750 பே பண்றீங்கன்னா 250 அப்ளிகேஷன் ஃபீ எடுத்து ரிமைனிங் 500 will be refundable only if you have attended the examination. Okay. So next பார்த்தோம் போஸ்ட் கோட் பார்த்தோம் அப்படின்னா 21ல இருந்து 39 along with it 41 and 42 இந்த போஸ்ட் கோட்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 500 rupees நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். the same SC ST and person with disability or ex servicemanக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் அப்ளிகபிள் இல்ல. அதுவே வந்து அதர் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees. ஸோ எக்ஸாம் எழுதுற பட்சத்தில் இந்த 100 rupees போக ரிமைனிங் 400 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த திங் ரிகார்டிங் அப்ளிகேஷன் ஃபீஸா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு த செலக்ஷன் ப்ரொசீஜர் இஸ் கோயிங் டு பி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு 2 கேட்டகரியா டிவைட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா the ஏரியா ஆர் டிசிப்ளின் விச் யூ ஆர் ஸ்பெசிஃபிகலி டேலண்டட் அதை பொறுத்து வந்து எவ்வளோ மார்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் கோட் லைக் 1 and 2 கேட்டகரிக்குள்ள இருக்கவங்களுக்கு 60 மார்க்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1 hour and 15 minutes வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் MCQ கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 60 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 60 மார்க்ஸ் 1 கொஸ்டின் கேரிஸ் 1 mark. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கோட் 3ல இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 90 minutesக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஸோ 1 hour 30 minutes எக்ஸாமினேஷன் 80 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுவும் வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 கொஸ்டின் கேரி 1 mark. You have negative marking for this. அதாவது 1 mark வந்து plus on add on for that right answers. இப்போ தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.33 marks 1/3 marks வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டியில எவ்வளோ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா டோட்டலா வந்து 20 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. 30 minutes ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 and 2 கோட் அதாவது போஸ்ட் 1 and 2 கோடுக்கு வந்து உங்களுக்கு இது கொடுப்பாங்க. MCQ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதுவே 3 to 6க்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். 30 minutes உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் MCQ கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ 20 மார்க்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 30 மார்க்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். ஸோ வந்து சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி 60 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் எபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 20 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும். வேற போஸ்ட் வந்து லைக் போஸ்ட் கோட் நம்பர் 3ல இருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஸோ சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு 80 மார்க்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாவே உங்களுக்கு 100 தான் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சர்ஸ் வந்து அதுல இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் கிரைடேரியா பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் நீங்க 50 ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னாலே யூ ஆர் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் திஸ். ஓகே. ஃபர்தரா எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் திஸ் ரிட்டன் டெஸ்ட் முடிச்சக்கு அப்புறம் ஸோ ஃபாலோவிங்லி இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூ மார்க்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அது ரெண்டையும் ஆட் ஆன் பண்ணி யார் ஹையஸ்டா இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், அந்த லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன் பி, டிராட்ஸ்மேன் பி. ஸோ இந்த போஸ்டிங்லாம் எந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 80 மார்க்ஸுக்கு 80 MCQ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 1.5 hours அதாவது 1.5 hours உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலாங் வித் தட் லைக் எவ்வளோ மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா 1 கொஸ்டின் ரைட்டா இருந்தா 1 mark. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ் மார்க் வந்து 0.33 வந்து ரெடியூஸ் ஆகும் இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஒன் ஆன்சர் ராங். ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் குவாலிஃபைங் நேச்சர் வந்து யூ ஹேவ் ஸ்கில் டெஸ்ட். ஸோ 100 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸோ இதோட பாஸ் கிரைடீரியா பாத்தீங்க அப்படின்னா ஸோ 80க்கு வந்து 32 ஆர் 80க்கு வந்து ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 80க்கு வந்து 24 நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். அண்ட் வேற இதுல பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட்ல பார்த்தோம்னா 100க்கு 50 ஸ்கோர் பண்ணியிருந்தாலோ ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு 100க்கு 40 ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ். ஸோ சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குன்னா சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர் அண்ட் டெஹ்ராடன், குண்டூர். ஸோ இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்தரா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் இல்லாம மற்ற போஸ்டிங்ஸ்லாம் எங்க அவைலபிள் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ குண்டூர், விசாகப்பட்டினம், திருப்பதி, குவஹாத்தி, பாட்னா, நியூ டெல்லி, அஹமதாபாத், and then பெங்களூர், திருவனந்தபுரம், போபால் அண்ட்
Andhra Pradesh, Assam, Bihar, New Delhi, Gujarat, Karnataka, Kerala, Madhya Pradesh, and along with that Mumbai, Nagpur, Bhubaneswar, Chennai, Tirunelveli, Maharashtra, Odisha, Tamil Nadu, Hyderabad, Telangana, Lucknow, Uttar Pradesh, Dehradun, Uttarakhand, Himachal Pradesh, Kolkata, West Bengal. So இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்டான ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டட் இஃப் யூ ஆர் கமிங் அண்டர் திஸ் மச் ஆஃப் கிரைட்டீரியா விச் ஹவ் டோல்ட் யூ ஏர்லியர் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கீழே வரீங்க அப்படின்னா, எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் வரீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன ஏரியாஸில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போடுவாங்க. ஸோ when coming to the application details, application வந்து 16th October வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 14th தான் லாஸ்ட் டே டு அப்ளை ஃபார் திஸ். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இதுக்கு. ஸோ உங்களோட பேமெண்ட்டும் வந்து ஃபுல்லாக ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி தான் இருக்கும். I have told you 16th October and then 14th November தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ள வந்து உங்களோட அப்ளிகேஷன் டியூ டேட் வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ள நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். ஃபர்தரா பார்த்தோம் அப்படின்னா லைக் ஆல் திஸ் எக்ஸாமினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் தென் ஃபர்தரா வந்து ஸ்கில் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த சயின்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன், கேட் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிஎஸ்சி செக்டார்ஸ் கீழே நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி இருக்க எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கிளியர் அவுட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் தி திங் இஸ், இஃப் யூ ஆர் அண்டர்கோயிங் கோர்சஸ் ஃபார் கேட் எக்ஸாமினேஷன், இட் வில் பி வெரி மச் ஈஸி டு கிளியர் அவுட் ஆல் தீஸ் டைப் ஆஃப் recruitment process questions. Okay, so what is the thing is, as I'm from Gate Acharya, we are providing online and offline courses for this gate examination. So if you guys are interested, you can just contact us or let us know regarding your interest over this gate examinations. Okay, thank you guys. We have provided this PDF link and then our contact details in the description box. If you guys are in need, you can just contact us, and thank you. All the best.